ஹாய் காய்ஸ், ரொம்பவே சிம்பிளாக காய்கறி இல்லாமல் பருப்பு இல்லாமல் திடீர் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா முருக விடுங்க. மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பல்லை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ திறந்து பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ மூடியை திறந்து பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நான் ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்த கையோட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை. இப்போ மறுபடியும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா திடீர் சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த சாம்பார் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாய்.